உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அண்மை செய்தி. கரூரில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்க தடை விதித்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு பணி வழங்கியதில் மனுதாரருக்கு என்ன பிரச்சனை என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். யோகேஸ்வரன், வணக்கம். கரூரில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்க தடை விதித்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் 41 பேர் கூட்ட நெரிசலால் சிக்கி உயிரிழந்தார்கள். இந்த விவகாரங்கள் தொடர்பாக தமிழ்நாடு அரசில் புதிய அரசாக தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு 31 பேருக்கு, பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்த 31 பேருக்கு அரசு வேலை வாய்ப்பு என்பதை வழங்கி சமீபத்தில், அதாவது கடந்த மாதம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கரூர் பயணம் மேற்கொண்டிருந்த போது அதற்கான பணி ஆணைகளை கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து வழங்கி இருந்தார். அதே நேரத்துல அரசாணைகள் முறை தவறி வழங்கப்பட்டிருக்கிறது, விதிகளுக்கு உட்பட்டு வழங்கப்படவில்லை என தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில தொடரப்பட்ட வழக்கில் அடிப்படையில சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையானது 31 பேருக்கு பணியாணை வழங்கிய அந்த உத்தரவு என்பதை ரத்து செய்து உத்தரவு என்பது பிறப்பித்தார்கள். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு தரப்பிலும் அதே நேரத்துல பணியாணை பெற்றிருந்த பாதிக்கப்பட்டவர்களும் உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுதான் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்துல JP பர்திவாலா மற்றும் வினோத் சந்திரன் ஆகியோர் அடங்கிய 2 நீதிபதிகள் அமர்வுல விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர்களை பொறுத்தவரையிலுமே ஒரு பாதிக்கப்பட்ட நபருக்கு அரசு பணி வழங்குவது என்பது ஒரு அரசினுடைய கொள்கை முடிவு. அப்படி கொள்கை முடிவாக இருக்கக்கூடிய இது போன்ற விவகாரங்கள்ல நீதிமன்றம் எவ்வாறு தலையிட முடியும் என்ற கேள்வியை உச்சநீதிமன்றத்துல எழுப்பினார்கள். மேலும் அரசாணை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை அமர்வுல இல்லாத நிலையில உயர்நீதிமன்றம் எவ்வாறு அப்படியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்க முடியும் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பினார்கள். அப்போது எதிர் மனுதாரர்கள் தரப்பில் ஆஜராகியிருந்த மனுதாரர்களை பொறுத்தவரையிலுமே உச்சநீதிமன்றம் தெளிவாக ஏற்கனவே சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் எவ்வாறு அரசு வேலை வழங்கப்பட வேண்டும், எந்த விதிமுறைகளின் கீழ் இந்த அரசு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்ற விதிமுறைகள் எல்லாம், அந்த விதிமுறைகள் எல்லாம் மீறப்பட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு வாதத்தையும் உச்சநீதிமன்றத்தில் இன்றைய அமர்வுல முன்வைத்தார்கள். அப்போது நீதிபதிகளை பொறுத்தவரையிலுமே கூட்ட நெரிசல் ஏற்பட்டு சிலர் உயிரிழந்து விட்டனர், அவர்களுக்கு அரசு வேலை வழங்குகிறது, அவ்வாறு இருக்கையில வேலை வழங்கக்கூடாது என்று கூறுவதற்கு நீங்கள் யார் என்று எதிர்மனுதாரர்களை பார்த்து உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இருதரப்பு வாதங்களையுமே கேட்ட உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் கரூர் விவகாரத்துல உயிரிழந்தவருடைய குடும்பத்தினருக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கிய பணி ஆணையை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை அமர்வு உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார்கள். அதே நேரத்துல வழக்கில் சம்பந்தப்பட்ட எதிர்மனுதாரர்களான சீனி அகமது உள்ளிட்டோர் பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்து உத்தரவிட்டு வழக்கை அடுத்த கட்ட விசாரணைக்காக ஒத்திவைத்திருக்கிறார்கள். மிக முக்கியமான வழக்கம் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பணி ஆணை அரசாக பொறுப்பேற்றதற்கு பிறகு தாவேகா வழங்கியது பல்வேறு சர்ச்சைகளை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருந்தது. அந்த மிக முக்கியமான நேரத்தில் தான் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையும் பணி ஆணைக்கு வழங்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்து உத்தரவிட்டிருந்த நிலையில இந்த மேல்முறையீட்டு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில இந்த மேல்முறையீட்டு மனுவினுடைய இன்றைய விசாரணையின் போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான அடுத்த கட்ட நகர்வாக பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் எதிர்மனுதாரர்கள் இந்த வழக்கில் நோட்டீஸ் பிறப்பித்து பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்ட விசாரணையின் போது எதிர்மனுதாரர்கள் எப்படி இந்த வழக்கை அணுகப் போகிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.